Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது third BSc chemistry-க்கான applied chemistry பார்க்க போறோம். Okay. Applied chemistry பார்க்க போறோம். Applied chemistry-ல உங்களுக்கு first unit-ல petroleum, gas bar gas, petrochemical பத்தி இருக்கு. அடுத்து second unit-ல paper technology, preparation of sulfate pulp, soda pulp and rag pulp, manufacture of paper இருக்கு. அடுத்தது third unitல sugar industry, recovery of glucose from malose. அடுத்தது வந்து double sulfonation process. fourth unitல explosive, primary, low and high explosives, single compound explosive. அடுத்து binary explosive, plastic explosive, dynamites, blasting explosives. அடுத்து fifth unitல milk, அதோட definition, physical and chemical properties of milk. அடுத்து definition of composition of cream, butter, ghee and ice cream. இது பத்தி உங்களுக்கு applied chemistry இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது manufacture of pulp. செகண்ட் யூனிட்ல manufacture of pulp. பல்ப்னா என்னன்னா ஒரு கூழ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the first step of paper manufacturing in which raw wood and other materials are converted into pulp. நம்ம பேப்பர் தயாரிக்கிறது மரம் யூஸ் பண்றாங்க, மரமும் அல்லது அதர் மெட்டீரியலோ யூஸ் பண்றாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது மரம் தான் யூஸ் பண்றாங்க. அந்த மரத்தை வந்து ரா மெட்டீரியல் என்னெல்லாம் பண்றாங்க, அது குடும்பம் மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான். பல்ப் ஃபைபர்ஸ் ரா மெட்டீரியல் இஸ் மேனுஃபேக்சர்ட் எய்தர் பை மெக்கானிக்கல் ப்ராசஸ் 80 to 85% அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் 8 to 10%. அடுத்தது ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராசஸ் பார்க்கணும். மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல mechanical wood pulp is obtained from the pine and other soft wood such as spruce and balsam. அது வந்து பண்றாங்க. பால்சம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில மரத்துலேருந்து வரக்கூடிய வாசனை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்ப்ரூஸ்னா மரத்துலேருந்து வரக்கூடிய தளிர், அதுலேருந்து வரக்கூடியது. பைன்றது அதுவும் ஒரு டைப் ஆஃப் மரம் தான். தி வுட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ்ட் அண்ட் டீப்ரேக்டு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம மரத்தை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும் அல்லது உடச்சிக்கணும். அதுதான் மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல. அடுத்தது கெமிக்கல் ப்ராசஸ்ல திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ் டு அப்டைன் ஹை கிரேட் பேப்பர், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பல்ப்ஸ் சச் அஸ் சல்ஃபேட் பல்ப், சோடா பல்ப், சல்ஃபைட் பல்ப்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கெமிக்கல் ப்ராசஸ். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராசஸ்ல சல்ஃபேட் பல்ப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். This pulp is prepared by an alkaline process using almost any kind of hard or soft wood as raw material. Raw material வந்து இல்ல நமக்கு வந்து மெட்டீரியல் raw material வந்து நல்ல மரமா எடுத்துக்கிறாங்க, hard or soft wood எடுத்துக்கிறாங்க. The log of slashed and debraked and disintegrated into a small chips by means of chipser. அந்த மரத்தை வந்து ஸ்லாஷ் பண்ணிக்கிறாங்க, ஸ்லைஸ் பண்ணிக்கிறாங்க, பிளஸ் ஆர் டீப்ரேக் அது உடைக்கிறாங்க, உடைச்சி வச்சுக்கிறாங்க. Disintegrated chips are screened on either rotatory or vibrating screen. The oversized chips retained by screening are passed through a crusher or chipser to reduce them to the proper size. இந்த crusher and chipsers வந்து கரெக்டா அந்த சைஸ் ஆஃப் வுட் வந்து கரெக்டா இருக்கா, அந்த பல்ப் கிரியேட் பண்ற உருவாகிற அளவுக்கு அந்த மரத்தோட சைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதே எடுத்துக்கும். பெருசா இருக்கிறது அது ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது தி டிசைர்ட் சைஸ் சிப்ஸ் ஆர் தென் டைஜஸ்டட் அண்டர் ப்ரெஷர் வித் சோடியம் சல்ஃபைட் அண்ட் காஸ்டிக் சோடா அண்ட் சோடியம் சல்ஃபைட் போட்டு இந்த மரத்தோட எல்லாத்தையும் அதை ஊற வச்சு அதை கிரியேட் பண்றோம். அடுத்தது தி digestion or cooked takes about 3 hours. அதுக்கு 3 மணி நேரம் ஆகும். This treatment dissolve in encrusting lignin of lignocellulose, leaving behind more or less chemically pure fiber cellulose. நமக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால ஒரு லிக்னின் ஆர் லிக்னோசெல்லுலோஸ் கிடைக்கும். அந்த செல்லுலோஸை வந்து பியூர் ஃபைபர் செல்லுலோஸை கிடைக்கிறது இந்த ப்ராசஸ் பயன்படுது. wood வந்து one type of cellulose தான் wood. The fiber materials after separation
from the cooking liquid is washed with dry. இத வந்து அதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி dry பண்றோம். The washed pulp is allowed to pass through knotters, refills, and screen to separate any small silver or uncooked wood, and finally to filtered and thickener. அந்த நாட்டர்ஸ்னா முடிச்சா இருந்ததுன்னா அது எல்லாமே அது அந்த வாஷ் பண்ணி எடுக்கும்போது அதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுறாங்க. இந்த திக் அண்ட் பல்ப் இஸ் ப்ளீச்டு வித் குளோரின் அண்ட் வாஷ்ட் அகைன். குளோரின் போட்டு அது மறுபடியும் வாஷ் பண்றாங்க. டியூரிங் பீட்டிங் லாங் ஃபைபர்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் அண்ட் மினியூட் ஷர்டுனா வெட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வெட்டப்பட்ட சின்ன சின்ன பீஸா இருக்கிறது which absorb and hold more than water. And the washed pulp may be re-thickened to convert it into sheet dry enough to fold into bundle. Bundle is called a lap. The lap is done on a wet thickener which consists of a cylinder immersed into a bag filled with stock solution and fitted with an end felt belt which carries the pulp sheet through a squeeze roll and a series of press rolls. அடுத்தது சல்ஃபைட் பல்ப் பார்க்கிறோம். சல்ஃபைட் பல்ப் வந்து ஹெம்லாக் அண்ட் பிளாஸ்மா ரெண்டு பேர் வந்து இந்த சல்ஃபைட் பல்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெத்தட்லயும் பேப்பரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலான்னு. அந்த வுட்டை வந்து ஸ்லாஸ்ட் பிரேக் கிளீன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓகே தான். முன்னாடி நம்ம சல்ஃபேட் பல்ப்ல என்ன பார்த்தோமோ அதே தான் சல்ஃபேட் பல்ப்லையும் பார்க்குறோம். ஆனா இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் பை சல்ஃபைட் அண்ட் மெக்னீசியம் பைசல்ஃபைட் அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்றோம். அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டோம்னா சேம் ப்ராசஸ் தான். முன்னாடி எப்படி அந்த பல்ப் சல்ஃபேட் பல்ப் பண்ணுமோ அதே மாதிரி தான் சல்ஃபேட் பல்ப்பும் பண்றது. அடுத்தது ரேக் பல்ப். Rag are rarely the scrap from textile mills and garments. All dust is removed by rag by passing through a thresher and then they are sorted and separated according to the color. Thresherனா ஒன்றும் இல்லை, நம்ம அதை கிளீன் பண்ணுறதுக்கு புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த டஸ்ட் எல்லாத்தையும் போகிறதுக்காக அது நம்ம தூத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றது. Dark paper are manufactured from rag having colors hard to bleach. White light papers are prepared from the rag having easily bleachable colors. அடுத்தது the rag are cut into a small square which are then passed over magnet to remove the metallic forging material. அந்த மெட்டாலிக் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேக்னெட் மூலமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. The rags are then digested or cooked with caustic soda or mixed with caustic lime and lime ash in the digester with a cylindrical rotating boiler. அதில் பாய்லரை போட்டு அந்த caustic soda and caustic lime soda ashலாம் போட்டு குக் பண்றாங்க. Cooking is continuing for 10 to 14 hours at about 120 degrees centigrade heat பண்ணணும். As a result of cooking, wax, resin, grit and grease are removed. அதில் இருக்கிற பிசினா இருக்கட்டும் டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஃபைபர் கிடைக்கும். The resulting pulp was washed with again வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு bleached with chlorine and chlorine போட்டு மறுபடியும் வாட்டர் போட்டு அதை வாஷ் பண்றாங்க. இதுதான் வந்து பல்ப் மரக்கூழ் பண்றதுக்கான ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து பேப்பரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த பல்ப்னா அது கூடணும்னா pulp is mixed with filling, sizing and coloring material obtained above is called soot. The latter is first sent through a screen into a stock box having a thin slit at the bottom. And the fiber sheet from the wire screen is transferred to the first felt blanket, which carries it through a series of press rolls. The pressure of the roll removes more water and makes the paper more compact. Leaving the first felt, the paper passes through the steel smoothing rolls, whether it is subjected to more pressure under the roll and then picked up by the second filter, which carries it to a series of drying rolls, which are steam heated drying cylinder. And the paper enters the steam heated drying cylinder with a moisture content 60 to 70% of water
and leaves them 90 to 95% dry. The paper runs through the bath of uh, size material, then through squeezing roll to remove excess material and finally over drying the roll. The whole process is carried out mechanical by making us of machine is called Fortuner machine. The paper preparation பண்றதுக்கான machine வந்து Fortuner machine. அடுத்தது கேலண்டரிங்னா ஒன்றும் இல்லை, இந்த பேப்பரை வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக மாற்றுறதுக்கான மெத்தட் தான் இது. இந்த பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது பேப்பர் வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக மாற்றுது. தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்டைன்ட் above ஆர் ரஃப் அண்ட் இர்ரெகுலர். ரஃபாக இருக்கலாம் இல்லை இர்ரெகுலராக இருக்கலாம். தே பிகம் காம்பேக்ட், more smooth and resize fine glass with they are passed through a size of hard and polished roll called polishing cylinder. This process is called calendering. Paper வந்து polish பண்றாங்க. The manufacture of heavy paper, cardboard or non-uniform paper is carried out by making us of cylindrical machine. அடுத்தது அதோட யூசஸ் பார்க்கலாம். பேப்பர் யூசஸ். Paper is used for writing work, for printing of book, periodical and newspapers, etc. For making a bags, envelope and other packing material. Tissue paper have been used in making of napkin, toilet papers and lightweight wrapping. Color tissue paper are used for decoration process and paper flowers, etc. இதெல்லாம் வந்து பேப்பர் வந்து பயன்படுது. இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போகிறது நம்ம சுகர் இண்டஸ்ட்ரி அல்லது மில்க் ப்ராடக்ட், அதாவது 3rd யூனிட் அல்லது 4th 5th யூனிட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.